ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஜாப். ஸோ இந்த ஜாப்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டிகிரி முடிச்சிருந்துருக்கணும். நீங்கள் வந்து ஃப்ரெஷராக இருந்தீங்கன்னா கூட நீங்கள் வந்து எலிஜிபிள். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரே சேட் ரிலேட்டடான ஒரு ஜாப். ஸோ நீங்கள் வந்து சேட் பண்ணி ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் வந்து கால் பண்ணி எல்லாம் பேசுகிற மாதிரி இருக்காது. இது வந்து ஒரு கஸ்டமர் சர்வீஸ் ரிலேட்டடான ஒரு ஜாப் இது. ஸோ இந்த ஜாப் பற்றின இன்ஃபர்மேஷன் வந்து பார்க்கறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறவங்களா இருந்தால் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த ஜாப் பற்றின டீட்டெயில்ஸ் வந்து நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ரெஸ்பான்சிபிலிட்டிஸில் வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, இது வந்து கஸ்டமர் சர்வீஸ் ரிலேட்டடான ஒரு ஜாப் அப்படின்னு சொல்லியிருந்தோம் இல்லையா. ஸோ கஸ்டமர்ஸோட நீட்ஸ் அண்ட் ரெக்குயர்மெண்ட்ஸ், ஸோ இது எல்லாமே நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து இன்பவுண்டில் டிக்கெட்ஸ் எல்லாம் உங்களுக்கு வந்து கிரியேட் பண்ணியிருப்பாங்க இல்லையா. ஸோ கஸ்டமர் வந்து ஏதாவது ஒரு இஷ்யூ இருந்துச்சு அப்படின்னு சொல்லியிருந்தா அதுக்கு வந்து ஆல்ரெடி வந்து டிக்கெட் வந்து கிரியேட் பண்ணியிருப்பாங்க, இதுதான் இஷ்யூ அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த டிக்கெட்ஸ்க்கு நீங்கள் வந்து ஹெல்ப் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கஸ்டமர்ஸோட நீட்ஸ் அப்புறம் வந்து ப்ராப்ளம்ஸ் அது எல்லாமே நீங்கள் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அதுக்கப்புறம் வந்து கஸ்டமர்ஸ்க்கு வந்து ஹெல்ப் பண்ணணும். கஸ்டமர்ஸோட சாட்டிஸ்ஃபேக்ஷன் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து அந்த ப்ராப்ளம்ஸ்க்கு நீங்கள் வந்து ட்ரபிள் ஷூட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கஸ்டமர் வந்து ஜென்ரலாக ஏதாச்சும் கம்ப்ளைண்ட்ஸ் பண்ணியிருந்தாங்க, இல்லை ஏதாச்சும் இஷ்யூஸ் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்கன்னா அவங்க கம்ப்ளைண்ட்ஸ்க்கு நீங்கள் வந்து ட்ரபிள் ஷூட் பண்ணி அவங்களுக்கு நீங்கள் வந்து ஹெல்ப் பண்ணுற மாதிரியான ஒரு ஜாப் ரோல் இது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா கஸ்டமருக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரியான ஒரு ஜாப் ரோல் இது அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் குவாலிஃபிகேஷனில் வந்து உங்களுக்கு வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா 0 to 2 years வந்து ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ அதுவும் பார்த்தீங்கன்னா கஸ்டமர் சர்வீஸில் உங்களுக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா ப்ரிஃபரபிள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 0 அப்படின்னு போட்டிருக்கறதுனால நீங்கள் வந்து ஃப்ரெஷராக இருந்தீங்கன்னா கூட நீங்கள் அந்த ஜாப்க்கு வந்து தாராளமாக அப்ளை பண்ணலாம். ஸோ வேறு என்ன கொடுத்துருக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டே ஷிஃப்ட் ஜாப் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு வந்து 5 o'clockலேருந்து 8 o'clock உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு 9 hours நீங்கள் வந்து ஒர்க் பண்ண மாதிரி இருக்கும் டே ஷிஃப்ட்டில் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 1 வீக்குக்கு வந்து பார்த்தீங்கன்னா 5 days வந்து ஒர்க்கிங். சாட்டர்டேஸ் அண்ட் சண்டேஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஹாலிடேஸ் உங்களுக்கு வந்து மேக்ஸிமம் இருக்காது அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்குறாங்க. ஸோ இதில் வந்து என்ன கொடுத்துருக்குறாங்க அப்படின்னா சாட்டர்டேஸ் அண்ட் சண்டேஸ் கம்பல்சரி ஒர்க்கிங் சொல்லலை. ஸோ மேபி சாட்டர்டேஸ் அண்ட் சண்டேஸில் வந்து ஒர்க்கிங் இருக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. 1 வீக்குக்கு வந்து பார்த்தீங்கன்னா 5 days தான் ஒர்க்கிங், அதுவும் கம்பல்சரி வந்து டே ஷிஃப்ட் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணிட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ஸோ கஸ்டமர்ஸ் வந்து எதில் ரெக்வஸ்ட் பண்ணுவாங்க உங்களுக்கு அப்படின்னா இமெயில் அப்புறம் வந்து சிஆர்எம் டூல்ஸ். ஸோ ஆல்ரெடி சொன்ன மாதிரி இது வந்து ஒரு சேட் ரிலேட்டடான ஒரு ஜாப். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து இமெயில் அப்புறம் வந்து சிஆர்எம் டூல்ஸ் எல்லாம் இருக்கும் இல்லைங்களா. ஸோ அதில் தான் வந்து கஸ்டமர்ஸ் வந்து உங்கள்கிட்ட வந்து ரெக்வஸ்ட் பண்ணுவாங்க. நீங்கள் வந்து கால் பண்ணி பேசுகிற மாதிரி இருக்காது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. அதுக்கப்புறம் வந்து கஸ்டமர்ஸோட ப்ராப்ளம்ஸ்க்கு நீங்களே வந்து ஓனர்ஷிப் எடுத்து அவங்களுக்கு வந்து ஒரு சொல்யூஷன் கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் டீம் ஒர்க் இது எல்லாமே நல்லா இருக்கணும், ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில்ஸ் எல்லாம் உங்களுக்கு வந்து நல்லா இருக்கணும் அப்படின்ற மாதிரி வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து என்ன கேட்டிருக்கிறாங்க அப்படின்னா, உங்களுக்கு வந்து இங்கிலீஷ் வந்து கண்டிப்பாக தெரிஞ்சிருந்துருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இங்கிலீஷ் வந்து மேண்டேட்டரி, வேறு ஏதாவது லாங்குவேஜ் தெரிஞ்சிச்சுன்னா கூட வெல்கம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ இவ்வளோ தான் உங்களுக்கு இந்த ஜாப் ரோலில் வந்து கேட்டிருக்கிறாங்க. ஸோ மெயினாக வந்து நீங்கள் ஒரு டிகிரி முடிச்சிருந்துருக்கணும், உங்களுக்கு வந்து இங்கிலீஷ் வந்து நல்லா தெரிஞ்சிருந்துருக்கணும் அப்படின்னு நீங்கள் இந்த ஜாப்க்கு வந்து தாராளமாக அப்ளை பண்ணலாம். ஸோ இதில் வந்து ஃப்ரெஷர்ஸ்லாம் கூட அப்ளை பண்ணலாம். 0 to 2 years தான் கொடுத்துருக்குறாங்க. ஸோ உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சுனாலும் சரி இல்லைனாலும் சரி நீங்கள் இந்த ஜாப்க்கு தாராளமாக அப்ளை பண்ணலாம். இது வந்து என்ன ஜாப் ரோல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அசோசியேட் கஸ்டமர் சர்வீஸ் மேனேஜர். ஸோ இதுதான் இந்த ஜாப் ரோலோட நேம். இது வந்து எந்த கம்பெனி அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா கேக்டஸ். ஸோ இந்த கம்பெனியோட டீட்டெயில்ஸ் எல்லாமே அவங்களே வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து இந்த அவார்ட்ஸ் அண்ட் ரெகக்னைசேஷன், இந்த கம்பெனி வந்து இது வரைக்கும் என்னென்ன அவார்ட்ஸ்லாம் வாங்கியிருக்காங்க, என்னென்ன அச்சீவ்மெண்ட்ஸ்லாம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துருக்குறாங்க. டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்க லிங்க்கை கிளிக் பண்ணி இந்த ஜாப் பற்றின டீட்டெயில்ஸ் அப்புறம் இந்த கம்பெனி பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாமே ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிவிட்டு உங்களுக்கு இந்த ஜாப் வந்து ஓகேவா இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து லிங்க்கை கிளிக் பண்ணி அப்ளை பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.